நான் முன்னாடி சொன்ன மாதிரி விலகி இருந்தாலும் இணையத்தின் மூலம் இணைந்திருக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி. நல்ல விஷயம்னு இன்னைக்கு ஒரு புண்ணியமான விஷயம்னு சொன்னோம்னா மரம் நடுற விஷயம்தான். மரம் நடுறதான் பல வழியில பல திசையில பல தளத்துல சொல்றோம். அடர் கவின் காடுகள் உண்மையிலே வார்த்தைகள் எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிடுச்சு. ஏசிசி சிமெண்ட் உடைய என்விரான்மெண்டல் சீஃப் கூப்பிட்டாரு, சார் நாங்க ஏசிசி சிமெண்ட்ஸ்ல இந்த அடர் கவின் காடுன்னு ஒண்ணு இருக்காமே அதை நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம் அப்படின்னா, வாங்க வணக்கம் வரைக்கும் வாங்க, அதனுடைய தொழில்நுட்பத்தை தரோம்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, எல்லாருமே மியாவாக்கி ஃபாரஸ்ட் நான் ஏற்கனவே போன அவர்களை சொல்லிட்டேன். நான் மியாவாக்கி கூட ஒரு மாசம் இருந்தேன். அதனால மியாவாக்கியுடைய இது என்ன நம்மது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு அடர் கவின் காடுன்ற ஒரு சுலோகனோட அது வெளியில வந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கண்டிப்பான இந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஸ்லைடை ஷேர் பண்றேன், பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போங்க. ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாங்க மரங்கள் ஒரு சமுதாயமா தான் வாழுது அப்படின்ட்டு. அதனுடைய முக்கியமாக செயல்படுத்துறது தான் இந்த அடர் கவின் காடுகள். இதுல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த மதிகட்டான் சோலையை பத்தி காலநிலை காக்கும்னு இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க. அண்டார்டிகாவில் நமக்கு ஐஸ் டெல்லியோட 4 மடங்கு சைஸ் இருக்க ஐஸ் கட்டி உடஞ்சு போயிடுச்சு. இது நாள் வரைக்கும் உலக சரித்திரத்திலே இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி உடஞ்சதான சரித்திரமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. காலநிலை மாற்றம் எல்லாரும் நம்ம உணர்றோம். எப்ப வெயில் அடிக்கு, இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் மே மாசம் எங்களுக்கு நல்ல வெயில் அடிக்கும், இந்த வருஷம் பயங்கரமான வெள்ளம் எங்களுக்கு அப்படின்னு. காலம் மாறின மலைகள் எல்லா பருவநிலை மாற்றத்தை பத்தி நிறைய பேசலாம், அது பெரிய விஷயம். அப்ப அதுல முக்கியமா எல்லாரும் கருதுறது பேசப்படுற பொருளுங்கிறது மரம் வளர்க்கறது ஒண்ணுதான். மிக எளிமையா ஈஸியா ஒருத்தர் ஒரு பருவநிலை மாற்றத்தை தடுக்கிறதுக்கோ அதை குறைக்கிறதுக்கோ ஒருத்தர் பண்ண முடியும், ஒருத்தர் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும் சொல்லணும்னா அது மரம் வளர்க்கறது தான். அப்ப காலநிலை காக்கும் அடர் கவின் காடுகள் அடர்த்தியா இருக்கிறது ஒரு அழகு. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காடுகள் தான் ஆக்சிஜன் உருவாக்குற ஆக்சிஜன் சிலிண்டர்கள். அப்ப அடர்த்தியா வளர்க்கும் போது காடுகள்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். ஒரு தலைவன் இருப்பான், அவனுக்கு கீழே நிறைய தொண்டர்கள் இருக்கிற மாதிரி மேல ஓங்கி வளர்ந்த ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே சேர்ந்து இருக்கும். அதை நாங்க என்ன சொல்லுவோம்னா ஸ்பீசிஸ் அசோசியேஷன். ஒன்னு வாழும் போது இன்னொன்னுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை போய் நம்ம டேப் பிடிச்சு அளந்து பார்க்க முடியாது, அது இயற்கையா வரும், அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியமானது. இதனுடைய நோக்கம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இயற்கையா வந்த காடு, இப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது செயற்கையா உருவாக்கப்பட்ட காடு. வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உடைய தொழில்நுட்பத்தின் மூலம் அடர் கவின் காடு என்ற ஒரு தொழில்நுட்பத்தை நாங்க கொண்டு வந்தோம். இது ஒரு விவசாய நிலத்துல ஒரு காட்டை உருவாக்கி இருக்கிறோம். ரொம்ப நாளால ஒரு 6 மாசத்துல இந்த வளர்ச்சிங்கிறது நீங்க பாக்குறது 6 மாச வளர்ச்சி. என்ன சார் நீங்க உங்களுடைய டேட்டா தப்பா இருக்கா அப்படி நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டாம். இது எல்லாருமே நீங்க நேரையே பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் நேரா படிச்சது மட்டும் அல்ல, அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி வெளியிட நானும் முதல்ல எங்களுடைய ஆராய்ச்சி நிலத்துல அதை டெஸ்ட் பண்ணி அதுல வர்ற முடிவை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிங்க ஃபீல்டுல அது வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு அமர்வுக்கே நான் வருவேன். என்னுடைய பழக்கம் மட்டும் இல்ல, இது என்னுடைய நோக்கமே அதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் தவறுதலா யாருக்கும் போய் சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்க, நிறைய போன்கள். நான் உணர்ச்சி வசப்பட்டே பேசல. ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, சார் நீங்க பேசல சார், உங்க மனசுல இருந்து வார்த்தைகள் வந்துச்சு, அதனால உங்களுடைய சில வார்த்தையிலே ஸ்லிப் ஆச்சு, அந்த ஆத்மார்த்தமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுதான் அந்த ரீச் போய் சேரணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம், ஒரு நல்லதுக்காக வேண்டி வாழ்றோம்ன்றதுல மிக மிக முக்கியமான விஷயம். இந்த அடர் கவின் காடுகள்ன்றது இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பேசும் பொருளா வந்துடும். இன்னும் மிக மிக குறுகிய காலத்துல எல்லாருமே மியாவாக்கின்றதை ஒண்ணு மறந்துட்டு அடர் கவின் காடுகள் நம்ம நாட்டினுடைய தொழில்நுட்பமா இது வந்துரும்ன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பாத்தீங்களா, சொன்ன உடனே வந்துருச்சு. இதுதான் நம்முடைய சிவராமன் ஐயாவுடைய ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு கிடைச்சுன்னா என்கிட்ட சொன்னாரு, சார் நல்ல விஷயம் ஒண்ணு கிடைச்சுன்னா ஓடி போய் ஒரு குன்று மேல ஏறி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னாரு. அதுதான் அந்த பங்களிப்பு. உடனே பாத்தீங்களா அடர் கவின் காடுன்னு இன்னைக்கு பத்திரிகையிலே வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த வார்த்தை போகுது. இதுல ஒரு சின்ன விண்ணப்பம் நம்முடைய திருப்பூர் குறிப்புகளுக்கு, இதனுடைய வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பம்னால எல்லா இடத்துலையும் தயவு கூர்ந்து ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். தயவு கூர்ந்து வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய பெயர் வர மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா இது
வனக்கல்லூரி தொழில்நுட்பம் நம்ம சேர்ந்து செயல்படுறோம். இது என்னுடைய ஒரு விண்ணப்பம். இப்ப பாருங்க நம்ம எப்படி இந்த கார்டை உருவாக்கியிருக்கோம். போன வாரம் சொன்னதுல 90% அதுவே வார்த்தைகள் தான் திருப்பி சொல்ல போறேன். ஆனா கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு அது பதியணும் அப்படின்றக்க வேண்டி. ஏன்னா இந்த காட்டை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. மேட்டுப்பாளையத்துலதான் இருக்கு இப்போதைக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அடர்கவின் காடுகள் வந்து மேட்டுப்பாளையத்துல தான் இருக்கு. இது ஒரு உள்ளங்கைக்குள்ள இருக்கிறது இன்னைக்கு உலகத்துக்கு போக போகுது. தமிழ்நாடுன்ற நம்ம நண்பர் அழகா சொன்னாரு, நம்ம நண்பர் நடராஜன் சொன்னாரு, வனத்துக்குள் திருப்பூர்ன்றது மாதிரி வனத்துக்குள் தமிழ்நாடுன்னு மாறப்போகுது. அந்த மாதிரியான ஒரு முனைப்போட செயல்படுற போது எல்லாரும் சேர்ந்து செயல்படுறோம், அவ்வளவுதான். அதனால வனக்கல்லூரிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனம். அது விவசாயிகளுக்காண்டியே இருக்கு. அதனுடைய பெயரையும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம விளம்பரப்படுத்தினா எல்லாத்துக்கும் நல்லதா இருக்குன்றது என்னுடைய வேண்டுகோள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நாங்க என்னன்னா ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்து ஒரு விவசாயி பெருந்தன்மையோட கொடுத்தாங்க. ஒரு நிலத்தை கொடுத்து அவங்க வந்து ஒரு காடு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நோக்கம் கிடையாது. காடுனா எப்படி இருக்கும், இது எப்படி உருவாக்கணும், இது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும், இதனால என்ன பயன், இது யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெருந்தன்மையான குணத்தினால ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து இதுல நான் காடு உருவாக்கணும் சார், உங்களுடைய தொழில்நுட்பம் இருந்தா கொடுங்க, நான் இதை செய்யறேன், எடுத்து செய்யறேன், எல்லா முதலீடும் நானே பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல கூட நிறைய கேள்விகள் வந்துச்சு. இந்த கேள்விகள் கூட அப்பப்போ பதில் சொல்ற ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு ஏக்கர் டென்ஸ் ஃபாரஸ்ட் உருவாக்கணும்னா எவ்வளவு காஸ்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது வந்து அடர் நடவு முறை கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தினா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலத்துல அடர் நடவு தான். அடர் நடவு இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரின்சிபிள் படி இது வந்து இன் பிரின்சிபிள் நம்ம மியாவாக்கியுடைய ப்ரொஃபசர் மியாவாக்கியோடைய டெக்னாலஜிலாம் அது ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆகும். அது ரொம்ப முக்கியம். இதுல இந்த மாதிரி 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளியில பை சைஸை பொறுத்து போட்டுக்கோங்க. எப்படி நிலத்தை தயார் பண்றேன்னு கேக்குறாங்க. இதுக்கு நிலத்தை தயார் பண்றதுக்கு என்னன்னா நல்ல சட்டி கலப்பையில உழவு ஓட்டி விட்டுருங்க. ஒரு ஏக்கருக்கு 15 to 20 டன் மக்குன்னு தொழு உரத்தை நல்லா அடிச்சு பழைய இருக்கா நல்லா கிண்டி விட்டுருங்க, நல்லா உழுது விட்டுருங்க. உழுது விட்டுட்டு 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளியில 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளி 3 அடிக்கு 3 அடி இடைவெளியில நம்ம செடியை பொறுத்தளவுல பெரிய செடி நடுறதுனால 2 to 2.5 அடி அகலம் ஆழம் இருக்கிற குழி போட்டுக்கலாம். இந்த அடர்கவின் காடுகள்ல தொழில்நுட்பத்துல பெரிய செடி நட்டீங்கன்னா உடனே மரமாகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க பெரிய குழி போட்டுக்கலாம். ஆனா குழியுடைய சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழி நாத்துடைய சைஸை பொறுத்து தான் இருக்கும். பெரும்பாலும் 1.5 அடி போட்டுக்குவாங்க. சின்ன நாத்தா இருந்தா, பெரிய நாத்தா 2.5 அடி போட்டுக்காங்க. இதுதான் முக்கியம். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளி. சொட்டு நீர் பாசனம் போட்டுக்காங்க. ரொம்ப ஈஸியான சொட்டு நீர் போடுறதுலையுமே ட்ரிப்பர் போடாதீங்க. இன்லைன் ட்ரிப்பர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். 40 சென்டிமீட்டர் இடைவெளியில விழுகும், அது வந்து 0.4 60 சென்டிமீட்டர் இடைவெளியில விழுகும், அது 0.6. அதாவது ஒரு கண்ணுக்கு ஒரு தண்ணி விழுகிற ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கு இருக்க இடைவெளி அது வந்து இன்லைன் ட்ரிப்பர்ல சொல்லுவாங்க. 0.4 0.6. நீங்க 0.4 போட்டுக்கலாம், 0.6 போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு இந்த குறுகிய இடைவெளியில நம்ம மரத்தை நடுறோம். சொட்டு நீர் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எல்லா வழியிலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாளைக்கு மரம் வளர்ந்துச்சுன்னு உள்ள போய் தண்ணி கட்டுறது கூட சிரமமா இருக்கும். சொட்டு நீர் இதை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு ஒரு மேலாண்மை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு இந்த குழியெல்லாம் முதல்ல எடுத்து பார்த்தோம், இந்த சரியான சைஸ்ல இருக்கா அப்படின்ட்டு. அவங்க ஆள் வச்சு குழி எடுத்தாங்க. பக்கத்துல ஆள் வச்சு குழி எடுத்தாங்க. இதுதான் நாத்துக்கள். நீங்க இந்த அடர்கவின் காடுகள் போடும்போது பெரும்பாலும் பெரிய நாத்துக்களை போட்டுக்கோங்க. ஏன்னா வளர்ச்சி வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காண்டி சின்ன நாத்து நட வேண்டாம்னு சொல்லலை. பெரிய நாத்துக்கள் வரும்போது அடர்த்தி வந்து சீக்கிரமா வந்துடுது. அதுதான் முக்கிய காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரியான நாற்றுக்களை உற்பத்தி பண்ணி மிக முக்கியமானது அடி உரம். இந்த ஒவ்வொரு குழிக்கும் பாத்தீங்கன்னா மண்ணை தோண்டி ஒரு பக்கம் மேல் மண்ணை தோண்டி போட்டுருவாங்க, கீழ் மண்ணை வந்து இன்னொரு பக்கம் போட்டுருவாங்க. மேல் மண்ணுல இந்த உரக்கலவை, அதாவது வந்து மக்குன தொழு உரம் 4 to 5 கிலோ போட்டுக்கோங்க. அது கூட 1/2 கிலோ வேப்ப மண்ணாக்கு போட்டுக்கோங்க. 1/4 கிலோ உயிர் உரம்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவை. பேசிலஸ் சப்டிலிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை. அது ஒரு 1/4 கிலோ போட்டு அந்த மேல் மண்ணோட நல்லா அந்த எருவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு செடியை அந்த பிளாஸ்டிக் பையை எடுத்துட்டு இங்க பாருங்க, பிளாஸ்டிக் பையை எடுத்துட்டு செடியை போட்டுருங்க. செடியை வச்சுட்டு அந்த உரம் கலந்த மேல் மண்ணை முதல்ல சேர்த்து விடுங்க. அப்புறம் அடிமண் எடுத்து மேலே போட்டு செடியை நல்லா மீச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நட்டு காமிச்சிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து 5 அடி 6 அடி மரங்கள் இருந்துச்சு.
ஒரு 10 செடியை வந்து நாங்க அன்னைக்கு நட்டு காமிச்சிட்டு வந்தோம். நட்டு காமிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தான் நாங்க எப்படி போடுறதுன்னு காமிச்சோம். நட்டு எங்களுடைய துறையில் இருக்க எல்லாருமே பண்ணாங்க. பாருங்க, இந்த அந்த நெகிழி பையை எடுத்துட்டு அந்த செடியை மட்டும் உள்ள வச்சுட்டு உரத்தோட இந்த உரத்தை போடுறாங்க பாருங்க, உரத்தை போட்டு தான் நட்டோம். இப்படி வச்சுதான் நட்டோம். மிக அருமையா இந்த மாதிரி நட்டு கொடுத்துட்டு வந்தோம். இப்படி நட்டதுல இந்த மாதிரி வந்துச்சு. நட்ட உடனே பாத்தீங்கன்னா செடி வந்து இப்படி இருந்துச்சு. இதுதான் அடர் நடவுல இந்த செடி. இதுதான் நான் உங்களுக்கு முதல்ல எடுத்தோன்னே காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்லைடுடைய ஆரம்ப வடிவம் இதுதான். இந்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் நட்டு கொடுத்துட்டு வந்தோம். செடி ரொம்ப வளையுது, ரொம்ப காத்தடிச்சதுனால அவங்களே வந்து ஒரு குச்சி ஊனி பாதுகாத்து வச்சாங்க. இதுல என்ன மாதிரியான நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இதுல என்ன மாதிரியான மரங்கள் நடுறது அப்படின்ட்டு. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இயல் மரங்கள், அதாவது இண்டிஜினஸ், நம்ம நாட்டில் வளர்ற மரங்கள். நம்ம நாட்டில் வளர்ற மரங்கள்ல தயவு செய்து ஒரு மரம் 2 மரம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மரங்களாவும் நடணும். கிட்டத்தட்ட இங்க வந்து 65 வகையான மரங்கள் நட்டோம். 65 வகையான மரங்கள். ஏன்னா நாங்க வனக்கல்லூரியில் இருக்கிறனால எங்களுக்கு வனத்துக்குள்ள போறதுக்கும் வனத்துல நம்பி இருக்கிற விவசாயிகளை பார்க்கறதுக்கு வசதி இருக்கிறதுனால நிறைய விதைகளை எடுத்துட்டு வந்து நாங்க எப்பெல்லாம் ஆராய்ச்சிக்கு போறோம் அப்பெல்லாம் விதைகளை எடுத்துட்டு வந்து, ஏன்னா வனச்சட்டத்தின்படி விதைகளை கூட எடுக்கக்கூடாது. அதனால இது சாதாரண மனிதர்களுக்கு வந்து இது தெரியாது. சார் இப்படி சொல்றீங்க, டெக்னாலஜி சொல்றீங்க, நாத்து கிடைக்காது, அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு நாங்க எங்களுடைய நண்பர் நாங்களும் பண்றோம். என்னுடைய மாணவர் வந்து சக்கரவர்த்தியும் சில ஐடியா கொடுத்துருக்கோம். அவர் எப்படி எங்க நான் வனத்துக்குள்ள போய் எடுக்க முடியாது, வனத்தை ஒட்டின்னு இருக்க பட்டா நிலங்கள்ல வளர்ற இயல் மரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பண்ற மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் சில வழிமுறைகளை பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நாத்துக்களை உருவாக்கிக்கலாம். அந்த நாத்துக்களை நீங்க தயவு செய்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே மாதிரியான நாத்துக்கள் நடாதீங்க. ஒவ்வொரு நாத்தும் ஒரு நாத்து நட்டீங்கன்னா, இந்த நாத்து நட்டீங்கன்னா இதை சுத்தியில வேற மரங்கள் தான் இருக்கும். அப்ப இதை சுத்தியில வேற மரங்கள், ஒரு நாத்தை சுத்தியில வேற வேற மரங்கள் தான் இருக்கும். மரம் வந்து ஒரு கூட்டமைப்பா வாழுது அப்படின்ட்டு அந்த உடைய பண்பை இதுல வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். மரங்கள் வந்து ஸ்பீசிஸ் அசோசியேஷன் சொல்லுவோம். அது அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அப்படி போடும்போது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி நட்டுக்கங்க. இது சொல்றாங்க, சார் எனக்கு 1 சென்ட் இருக்கு, நடலாமா? தாராளமா நடலாம். நிறைய கேள்வி வந்திருக்கு. ஒருத்தர் கேட்டிருக்காரு, 400 ஸ்கொயர் மீட்டர்ல நட வேண்டி இருக்கு, பண்ணலாம். 4000 ஸ்கொயர் ஃபீட்ல நடன்றாரு. தாராளமா வரலாம். 1 சென்ட்ல நடலாம். எவ்வளவு உங்களுக்கு கம்மியான நிலைமை இருந்தாலும் நட்டுக்கலாம். நான் ஏற்கனவே போன வாரம் கூட சொன்னேன், 1 ஏக்கர்ல வந்து வீடு கட்டுவாங்க. அதுல வந்து வெளிநாட்டு மரங்களை வாங்கி நடுவாங்க வரிசையா. எதுக்குன்னா நம்ம அழகுக்காக வேண்டி. நம்ம உள்நாட்டு மரங்கள், அழகு தரக்கூடிய மரங்கள், நல்லா ஆக்சிஜன் வெளியிட மரங்களை நீங்க ஒரு சென்ட்ல போட்டுக்கலாம். இப்போ 1 ஏக்கர்ல வீடு கட்டும்போது 1 சென்ட், 10 ஏக்கர்ல வீடு கட்டும்போது ஒரு அரை சென்ட்ல போட்டுக்கலாம். தாராளமா முடியும். தாராளமா இருக்க தொழில்நுட்பம் இருக்கு. நாற்றுக்கள் எங்க கிடைக்கிறாங்க, அதை நம்ம பின்னாடி பத்தி பேசுறேன். இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. அப்புறம் வந்து, சார் மண் வளமே இல்லாத இடங்கள் நடலாமா? தாராளமா நடுங்க. இந்த மரங்கள் மண் வளத்தை அதிகப்படுத்தும். அதெல்லாம் நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இப்படி ஒரு மரத்தை நடும்போது சுத்தியில் வேற வேற மரங்கள். தயவுசெய்து மரங்கள்ல நமக்கு தெரிஞ்சது புங்க மரம், வேப்ப மரம், புளிய மரம், இதுக்கு மேல மரத்தங்களே சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டி ஆலமரம், அரசு. கொஞ்சம் மரத்தை பத்தி தெரிஞ்சவங்க ஆலமரம், அரச மரமா. இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. பல மரங்களை நட முடியும். வனத்துல இருக்கிற நல்ல வளரக்கூடிய மரங்களை நம்ம நல்ல தாய் மரங்கள், நல்லா வளரக்கூடிய மரங்கள் வந்து எடுத்து நடலாம். இதுதான் நட்டோன்னு உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நட்டோன்னு பாத்தீங்கன்னா, நட்டை ஒரு 15 நாள்ல போய் பார்த்தேன், இந்த மாதிரி உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட 1 மாசத்துல இந்த மரங்கள்லாம் இந்த மாதிரி வளர்ச்சி வந்துருச்சு. எங்களுக்கு இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேட்டுப்பாளையத்துல இருக்கிறனால இவங்களை போய் பார்த்து ஆலோசனை போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்படி வளர்ச்சி வந்துச்சு. இப்படி வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இலைகள்ல பெருசாக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் நாங்க சொல்றதுல இந்த மரம் வளர்றதை அப்படியே ரசிக்கலாம். ஒருத்தர் சொன்ன மரத்தோட பேசலாம்னு சொல்லி நான் ஒருத்தர் நான் போன அமர்வு முடிஞ்சோன்னு ஒருத்தர் கேட்டார், சார் நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் மரத்தை கட்டிப்பிடிச்சு பார்த்தேன் சார், அதோட உணர்வே வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீ ஒவ்வொரு செடியும் போய் பேசலாம். என்ன சார் மரத்தோட பேச? நீங்க போய் நின்று பார்த்தீங்கன்னால அந்த செடிகள் உங்களோட பேசும். ஒருத்தர் சொன்னாரு, நான் வீட்டுல கொய்யா மரமோ ஏதோ பழ மரம் வச்சிருக்கிறேன், நான் அந்த மரத்துல இருந்து அந்த காயை பிடுங்கும்போது அந்த மரத்திட்ட பெர்மிஷன் கேட்பேன், இந்த காயை நான் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன், எனக்கு அனுமதி கொடு அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்கா இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு மரங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய அனைத்து விதமான ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும். நீங்க மரத்து கூட போய் பேசலாம். அந்த மாதிரிதான். அப்புறம் இந்த லெவலுக்கு வந்துச்சு. கொஞ்சம் களையில எடுத்து விட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் களை வரும், முன்னாடி இதுல காமிச்ச மாதிரி களை வரும். களையை முடிஞ்சால் எடுத்து விடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா அடுத்து நிழல் கட்டிடும். நிழல் வந்துச்சுன்னா களைகள் தானாக போயிடும். களை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உருவாகும்.
இதெல்லாம் தாண்டி மரம் பாத்தீங்களா, ஒரு மெதுவா வரும். நாங்க சயின்ஸ்ல சொல்லுவோம் சக்சஷன். ஒரு இடத்துல ஒரு மரம் அடுத்து இன்னொரு மரத்தை கூட்டிட்டு வரும், இன்னொரு மரத்தை கூட்டிட்டு வந்து அப்படியே காடு மாதிரி உருவாகும். அந்த மாதிரி உருவாக்குறத நம்ம மனுஷனே பண்ணி காமிக்கிறோம். இது தானி மரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இந்த மரங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ரொம்ப உயரமா 3000 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் மழை விழுகிற இடத்துல வர மரம். இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்றேன், இந்த மரங்கள் இப்படி வளர்றதுக்குலாம் இன்னொரு அட்வான்டேஜ் சொல்றேன் பாருங்க. இப்படி வந்துருச்சு. இப்ப இதுல என்னன்னா, இந்த மரங்கள் இப்படி வளரும் போது கால சூழ்நிலையை மாத்துது. அதுக்குள்ளேயே ஒரு சொசைட்டி மாதிரி வருதுன்னு சொன்னாரு. நாங்க அதை வந்து சயின்டிபிக்கா ஸ்பீசிஸ் அசோசியேஷன் சொல்லுவோம். பாருங்க, இது ஒரு 3 மாசம் காடு வந்து இந்த மாதிரி உருவாயிருச்சு. இதுல ஒவ்வொரு மரத்தை பத்தி நான் தனித்தனியா சொல்றேன். இப்படி தானா சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம காட்டுகளை வளர்ற மரங்கள், அதாவது தரைக்காடுகள் இருக்கும், அதை வந்து முட்புதர் காடுகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் 16 வகையான காடுகள் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 8 வகையான காடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமானது முட்புதர் காடுகள், ஸ்கிரப் ஜங்கிள் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அதை தாண்டி கொஞ்சம் மழை விழுகிற இடத்துக்கு போனீங்கன்னா வறண்ட இலை உதிர் காடுகள், ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அங்க எல்லாம் போனீங்கன்னா இலை உதிர் காடுகள். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே இலை உதிர் காடுகள். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மழை விழுகிற இடத்துக்கு போனீங்கன்னா ஈரப்பத இலை உதிர் காடுகள் வரும். அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அதுக்கு மேல ஊட்டி மாதிரி போனீங்கன்னா தான் பசுமை மர காடுகள் வரும். இப்போ இந்த வெவ்வேறு வகையான காடுகள், இப்போ நீங்க கடற்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கடற்கரையில வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நம்ம நாகப்பட்டினத்துல இருக்கு. நாகப்பட்டினத்து பக்கத்துல பாயிண்ட் கலிமர் இடத்துல இருக்கு. உலகத்துல அங்க மட்டும்தான் அந்த காடே இருக்கு, 25 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல. அங்க வளர்ற மரம் தான் அந்த மணில்காரான்ற ஒரு மரம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்க வளர்ற மரத்துல இருந்து ஒரு முட்புதர் காலில் வளர்ற மரம், வறண்ட இலையுதிர் காலில் வர மரம், அப்புறம் வந்து ஈரப்பத இலையுதிர் காலில் வர மரம், அப்புறம் வந்து பசுமை மர காடுகளில் வளர்ற மரங்கள். இதுல வர்ற மரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியும், ஒரு இடத்துல சேர்க்க முடியும். அப்ப என்ன ஆகுது, இந்த காட்டினுடைய பன்முகத்தன்மை அதிகமாகுது. மேலும் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே எல்லாரும் உங்களுக்கு அறிஞ்ச மாதிரி, காட்டுகள்ல வந்து நல்ல ஆக்சிஜன் கொடுக்குற மரங்கள்லாம் நம்ம கிட்ட வருது. அப்படிங்கும்போது எப்பயுமே சொல்லுவாங்க, எப்ப நேரம் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி பிளஸ் 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 ஆயிருந்துட்டு, அதே மாதிரிதான் பிளஸை மட்டும் கூட்டிட்டீங்கன்னா பிளஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். மல்டிப்ளை பண்ண மல்டிப்ளை ஆகும். அது மாதிரிதான் இந்த மாதிரி காடுகள் வந்து ஒண்ணு சேர்ந்துடும். இப்படி வந்துருச்சுங்க ஒரு 5 மாசத்துல அந்த காடு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுடைய உருவாக்கப்பட்டு விட்டது. அடர் கவின் காடுகள் கைக்கு வந்துருச்சு. எங்கேயும் நீ போய் தேட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த மரமெல்லாம் எங்க கிடைக்கும், இந்த ஸ்பீஸை பத்தி ஒரு பயம் இருக்கும். நான் வந்து இந்த வேதம் சொல்ற மாதிரி இல்ல வந்து வேற வார்த்தையில் சொல்ற மாதிரி சயின்டிபிக் நேம் சொல்றோம். சயின்டிபிக் பத்தி கவலைப்படாதீங்க, அடுத்து நாங்க சயின்டிஸ்ட் இருக்கிறோமே, எங்க தொழிலே அதானே. உங்களுக்கு மரங்களை தருவிச்சு தர்றது, உருவாக்கி தர்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வனத்தை உருவாக்கிட முடியும். இது எங்க சார் உருவாக்கலாம், எங்க வேணாலும் உருவாக்கலாம். சில பேர் கேட்டிருந்தாங்க, வறண்ட இடத்துல வாங்க. வறண்ட இடத்துடைய சூழ்நிலையை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எல்லா மரத்தையும் ஒருங்கிணைக்க முடியும். ஆனா வறண்ட நிலங்களை போகும்போது வறண்ட நிலங்களுக்கு ரொம்ப உகந்த மரங்களை போடுறது மிக சிறப்பாக அமையும். அப்ப இந்த மரங்களை பார்க்கும்போது ஒரு பசுமை மர காட்டுல இருக்கிற மரம் இருக்கும், அந்த மரம் எப்பயுமே இலை உதிர்க்காது. வறண்ட இலை உதிர்காடுல இருக்கும், முட்புதற்காடுல இருக்க மரம் இருக்கும். அதே மாதிரி ஈரப்பதம் இருக்க இலையுதிர்காடுல இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வனத்தை உருவாக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இதை நீங்க இயற்கையிலையும் பார்க்க முடியாது. அதுதான் மனிதனுடைய பவர். பாத்தீங்கன்னா இந்த காட்டை உருவாக்கிட்டோம். இந்த காட்டை நீங்க உருவாக்குனது சார், இது இந்த காட்டை உருவாக்கிட்டீங்களா, இதுல என்னால என்னன்னா தயவு செய்து இந்த காட்டை போய் பாருங்க. இந்த காட்டை எல்லாரும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு 1000 சொல்லுது. எனக்கே 35 வருஷமா நான் படிச்சிருந்து வேலை பார்த்திருந்தாலும் எனக்கு புது புது தகவல்கள் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்ப இதுல சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய உயரம், பாத்துங்க எப்படி இந்த காடை உருவாகி இருக்குன்ட்டு. இப்ப சில மரங்களை பத்தி மட்டும் சொல்றேன். நீங்க தயவு செய்து இந்த மரத்தை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இதுக்கு எல்லாத்துக்கும் தான் நாங்க இருக்கிறோம். இதுல முக்கியமா ஒரு மரம் இந்த வட்டக்கண்ணி மரம். வட்டக்கண்ணி மரத்தை பத்தி நான் பேசினேன். இந்த காட்டுல இந்த மரம் வந்து எங்கெங்கதான் காடு அழிஞ்சு போய் பழைய காடு உருவாகுதோ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்பதான் 1980க்கு அப்புறம் தான் நம்ம வனத்துக்குள்ள போகக்கூடாது, வனத்தை வந்து வனம் அல்லாத வேற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு வனச்சட்டம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வனத்தை போகலாம், வனத்தை அழிக்கலாம், பட்டா போட்டுக்கலாம், வனத்துல போய் இண்டஸ்ட்ரி கட்டிக்கலாம், விவசாய நிலம் பண்ணிக்கலாம். அப்படியான வனச்சட்டம் இப்ப வனச்சட்டம் மாறி போயிடுச்சு. அப்ப முன்னாடி வந்து காடுகள் பெருமளவு அழிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். காடுகள் அழிக்கப்பட்டதை பத்தி பேசினா 2 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். அப்ப காடுகள் அழிக்கப்பட்டு
அந்த காட்டை அப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அக்ரிகல்ச்சர் என்ன செய்வாங்கன்னா நொபேடிக் அக்ரிகல்ச்சர்பாங்க. மனுஷன் வந்து காட்டுக்குள்ள தானே வந்தான், என்ன பண்ணுவான், ஒரு இடத்துக்கு போவான், இங்க இருக்க காட்டை அழிப்பான், விவசாயம் பண்ணுவான், அந்த இடத்துடைய மண்ணு சத்தெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுவான். அப்ப அந்த இடம் அப்படியே ஒரு வெற்றிடமா இருக்கிறதுல மரம் உருவாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உருவாகிற இடங்கள்ல முத வர்றது இந்த வட்டக்கண்ணி. இந்த வட்டக்கண்ணி என்ன செய்து தான் போய் முதல்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் வா வா வான்னு கூப்பிடுது. அது சொல்றோம் இல்லையா, மரம் வந்து ஒரு சோசியலா வாழுது, மரம் வந்து ஒண்ணு கட்டி பிடிச்சிட்டா வாழுது, ஒரு ஸ்பீசிஸ் அசோசியேஷன் இருக்கு அப்படின்னு. இதை நீங்க வந்து நாங்க சயின்ஸ்ல எங்களுக்கு காட்டுக்குள்ள போயிட்டு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து இதை விளக்கி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க காட்டுக்கு வெளியில நின்று காட்ட பார்க்கலாம். இந்த வட்டக்கண்ணியை நீங்க பார்க்கலாம், அவ்வளவு அருமையா. இந்த மரத்தை போய் அந்த இலையை தழுவி விட்டு பாருங்களேன், ரொம்ப அதிகமா இருக்கும். நான் போன தடவை சொன்ன மாதிரி வட்டக்கண்ணி வந்து அந்த வட்டக்கண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த இலை இப்படித்தான் இருக்கும். நான் வட்டக்கண்ணியை பத்தி இன்னும் கொஞ்சம் போட்டோலாம் வச்சிருக்கிறேன். அந்த இலைக்கு நடுவுல வந்து காம்பு வரும், இலையில வந்து நடுவுல பள்ளம் இருக்காது பாத்தீங்களா, காம்பு மட்டும் வரும். இதே வந்து இங்கிலீஷ்ல நாங்க சயின்டிபிக் நேம் சொல்றது மெக்ராங்கா பெல்டேட்டாம்பாங்க. தயவுசெய்து நீங்க சயின்டிபிக் நேம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், அதுக்கு நாங்க இருக்கோம். இந்த மரம் என்ன செய்யுது, அப்படியே எல்லாத்தையும் அணைச்சு பிடிச்சி. அப்ப இந்த மாதிரி மரங்களை உருவாக்கும் போது ஒண்ணு படிப்பினை, ஒண்ணு பன்முகத்தன்மை, நமக்கு பிராணவாயு கிடைக்குது, அப்புறம் ஒரு குளிர்ச்சி கிடைக்குது. நான் அடுத்து பின்னாடி எல்லாம் நிறைய சொல்றேன். இந்த வட்டக்கண்ணியுடைய சிறப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நல்ல பெரிய பெரிய இலையா வரும், இந்த ஒரு இலையை ஒருத்தர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பெரிய இலையா வரும். ஆனா இதுல பாருங்க, இவ்வளவு அடர்த்தியா இலை இருந்தும் அந்த மரத்துல எல்லா இலையிலையும் வந்து சூரிய வெளிச்சம் விழுகுது. இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் விழுகும்போது நல்ல ஒளிச்சேர்க்கை அது கிடைக்கும். அப்ப இது மற்ற மரத்தை லீட் பண்ணுது. இதெல்லாம் தான் சயின்ஸ், இதெல்லாம் அறிவு. இது நாங்க படித்த அறிவு. இந்த படித்த அறிவை பட்ட அறிவை மாத்திரம், இதுக்கு தான் நம்ம அந்த காடுகளை கொண்டு வரோம். அப்ப இந்த மாதிரியான விஷயத்த நான் உங்களை எல்லாத்தையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள போக முடியாது. காட்டுக்குள்ள நடக்கிறதே இன்னைக்கு வந்து நமக்கு சட்டம் வந்து நம்மளை அனுமதிக்காது. அப்போ உங்களை எல்லாத்தையும் கையை பிடிச்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன தடவையும் சொன்னேன், உங்களை அப்படியே எல்லாத்தையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போற காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு உணர்வு இது கிடைக்கும். இதுதான் இந்த வட்டக்கண்ணி. பாருங்க என்ன மாதிரி வளர்ச்சி வருதுன்னு பாருங்களேன். அந்த ஸ்பீஷீஸ் இதெல்லாம் அந்த சயின்ஸ் அப்படியே கொண்டாந்து அது ப்ராக்டிக்கலா கொண்டாந்து உட்கார வைக்கும் போது அதனுடைய வேல்யூவே வேற. அதுதான் இந்த சயின்ஸினுடைய பெருமையும் கூட, அந்த வனத்தினுடைய முக்கியத்துவமும் கூட சொல்லலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வட்டக்கண்ணியை நாங்க வேற வகைக்கு வந்து நாங்க மாத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த வட்டக்கண்ணியை மரத்தோட சேர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். நீங்க நல்லா உட்காந்து பாருங்க. இந்த மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 10 அடிக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா நீங்க வனத்திலே, அதாவது யாருமே புகாத வனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு உணர்வை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்த முடியும். இது நான் விளையாட்டு சொல்ல, நீங்களே வந்து அதை வந்து அனுபவிச்சு பார்க்கலாம். இந்த பாத்தீங்கன்னா இந்த வட்டக்கண்ணி என்ன மாதிரி இருக்கு பாருங்க. இந்த வட்டக்கண்ணியை மரங்களோட சேர்ந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மனசுக்குள்ளே ஒரு குதூகலம் வருது, ஒரு உல்லாசம் வருது. அதை பார்த்தாலே மனசு வந்து அப்படி விரிவடையும். நீங்க நல்லா பாருங்க, நல்ல காட்டுல போய் பார்த்தீங்கன்னா மனசு நல்லா விரிவடையும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இங்க கிடைக்கும். இது இந்த வட்டக்கண்ணி. இந்த வட்டக்கண்ணி பாருங்க மெதுவா வளருது. இது வந்து நம்ம ஈட்டி மரம். இந்த சின்னதா இருக்கு இல்லைங்களா, காமிக்கல ஈட்டி மரம். இந்த ஈட்டி மரத்தை இந்த மரம் எப்படி அரவணைக்குதுன்னு பாருங்க. ஈட்டி மரம் வந்து ரொம்ப மெதுவா வளரக்கூடிய மரம். ஆனா 6 மாசத்துல இதோட சேர்ந்து நல்லா வளருது. இந்த மாதிரி அடர்கவின் காடுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, மரங்கள் வேகமாகவும் வளரும், தன்னுடைய பண்பையும் மாத்திக்கிடுது. அதுக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்றேன் நான் எக்ஸாம். இது பாருங்க, இது வந்து அத்தி மரம், கல் அத்திம்பாங்க. இந்த கல்லத்தி வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி வறண்ட இலையுதிர் காடுகள்ல இருக்கிற மரம். இந்த மரம் நம்ம வட்டக்கண்ணியோட மட்டக்கண்ணி வந்து எந்த இடத்துல வரும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற இலையுதிர் காடுல வரும், மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல வரும். ரெண்டு சேருது. இந்த மாதிரியான ஒரு செயற்கையா ஒண்ணு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்பினையா கொடுக்கறது இந்த மரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். இது வந்து ஆத்மா சயின்ஸையும் தாண்டி, அந்த சயின்ஸையும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா என்ன ஒரு உணர்வு கிடைக்குமோ அந்த உணர்வு இந்த காட்டுல கிடைக்கும். அதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச படிச்ச சயின்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மற்ற அறிவை பொறுத்தவரைக்கும் உச்சபட்சமான நிலைன்னு சொன்னோம்னா வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான். ஒரு அறிவையும் ஒரு உணர்வையும் சேர்த்த ஒரு கலவை உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சேர்ந்த கலவை அது உருவாகும். இதுதான் அந்த வட்டக்கணியை பற்றி சொன்னா எப்படி அது வந்து ஒன்றோட ஒண்ணு ஒருங்கிணைன்னு பாருங்க. இந்த தேக்கு மரம் வந்து வறண்ட இலையுதிர் காடுல வரும். அது வந்து நாங்க ட்ரை டீக்கும்போம். அதே மாதிரி மாய்ஸ்ட், அதாவது ஈரப்பதம் இருக்கு இலையுதிர் காடுலயும் வரும். அப்ப இதெல்லாம் சேரும் போது ஒரு வனத்தை நீங்க உங்க கைக்குள்ள பாக்குறீங்க.
இந்த மாதிரியான தொழில்நுட்பம் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் பார்க்கல. நான் 15 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், நான் பார்க்கலாம். இந்த உணர்வை வந்து நீங்க பார்க்க முடியாது. இதுதான் இந்த காடு உருவாக்கியிருக்கோம். நிறைய விஷயங்கள் படிப்பினைகள் இந்த காட்டுல. அப்புறம் வந்து இந்த மரத்துடைய ஒத்துச்சேர்வு எப்படி ஸ்பீசிஸ் அசோசியேஷன் சொல்றோம்ல, பத்தி நடராஜ் சொன்னாரு. ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி மரம் வந்து சோசியலா தான் வாழுது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்கன்ட்டு. இந்த மரத்துடைய ஒத்திசைவு நாங்க வந்து இங்கிலீஷ்ல ஸ்பீசிஸ் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒன்றி பிணைஞ்சு இருக்கு. இது வந்து என்னன்னா மேலே மட்டும் இல்ல, வேறுகளும் அப்படித்தான் ஒன்னோட ஒன்று பின்னி பிழையும் போது என்ன இன்னொரு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வகையான அந்த நியூட்ரி சத்து தேவைப்படும். அப்ப நிறைய மரங்கள் நடப்பது வெவ்வேறு சத்துக்கள் தேவைப்படும். அப்போ ஒரு மரம் சில விதமான அமிலங்களை வெளியிடும். இந்த இலைகள் உதிரும் போது ஒவ்வொரு வகையான சத்துக்கள் வெளியே வரும். அதோட மண்ணோட கலப்பு, மண் தன்மை அதிகமாகும். அந்த மாதிரி கொடுத்து வாங்கி வாழும் மரங்கள், கொடுத்து வாங்கி வாழுது. இந்த பாருங்க ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்து. பாத்தீங்கன்னா இந்த போட்டோல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த போட்டோ நான் நின்று எடுத்த அந்த இடத்துல அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அந்த மரங்கள் இருக்கிறதுக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த சொல்றீங்களா, இது வந்து இந்த உழைக்கை பாலைன்னு சொல்றாங்க. இந்த மரத்தை பார்த்திருப்பீங்க. இது என்னன்னா சப்போட்டா மரத்துக்கு அந்த வேருக்கு ரூட் ஸ்டாக்கை பயன்படுத்துறாங்க. நாங்க வந்து இதை வந்து இங்கிலீஷ்ல மணில்கரா ஹெக்ஸான்றாங்கிறோம். இது எங்க வளருதுன்னா கடற்கரையில வளர்ற மரம். கடற்கரையில இருக்க ஃபாரஸ்ட்ல வருது. டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் சொன்னீங்களா, அங்க வருது இந்த மரம். இந்த மரம்னா கரிப்பலைங்கிறாங்க, புத்திரஜீவின்னு சொல்றாங்க. இந்த மரத்துல இப்ப இதுதான் நான் சொல்றது. இந்த மாதிரி அடர்கவின் காடுகள்னு போகும்போது நம்ம வெவ்வேறு மரங்கள், நம்ம நாட்டுக்கே சொந்த மரங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அமெரிக்காவுக்கு கூட போன வாரம் 3 மரத்தை வச்சுக்கிட்டு அவன் டென்ஸ் ஃபாரஸ்ட்ங்கிறான். நம்ம லட்சக்கணக்கான மரங்களை வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மரங்களே நமக்கு மிக அருமையான மரங்கள். இந்த பாருங்க, இது வந்து புத்திரஜீவி மரம். இது வந்து நாங்க இங்கிலீஷ்ல புத்திரஜீவ ராக்ஸ்பெர்ஜின்னு சொல்றோம். இது வந்து நீர்க்கடம்பு மரம். இந்த புத்திரஜீவ ராக்ஸ்பெர்ஜியை வந்து நம்ம ஈரப்பதம் இருக்க இலையுதிர் காலில் வரும். இது வந்து கடற்கரையில இருக்கிற வனத்துல வருது. அதே மாதிரி நீர்க்கடம்பை பத்தி நான் போன வாரம் சொன்னேன். நீர்க்கடம்புங்கிற கடம்பையில 4 கடம்பை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது உலக்க பாலைன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் மணில்கரா ஹெக்ஸான்ட்ரான்னு சொல்றோம். இது வந்து புத்திரஜீவி மரம். இது வந்து நான் சொன்னேன் கடற்கரையில வர்ற மரம். அதே மாதிரி நீர்க்கடம்பு 4 வகையான கடம்பு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்முடைய செல்வம், நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்க எல்லாரும் இதை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நாங்க சயின்டிஸ்ட் இருக்கிறோம். மஞ்சள் கடம்பு இருக்கு, வெள்ளை கடம்பு இருக்கு, நீர்க்கடம்பு இருக்கு. இதுதான் நீர்க்கடம்பு. இப்ப நீர்க்கடம்பு இருக்கு. நீர்க்கடம்பு தான் உங்களுக்கு வந்து இதுல நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோடி ஸ்தல விருட்சம். அந்த மரத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு. இன்னொரு அடுத்த சிலையில காமிக்கிறேன். கரிப்பாளையம் சொல்றோம். இந்த புத்திரஜீவின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த புத்திரஜீவி ராக்ஸ்பெர்ஜிங்கிறது குலதெய்வருக்கு பயன்படுதுங்கிறாங்க. இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, உலக்கப்பாலைங்கிறது அதை வந்து நாங்க மல்லிகரை எக்ஸான்றாங்கிறோம். இந்த மரம் அந்த உனக்கு நல்லா தெரியும், கடற்கரையில எவ்வளவு அதிகமான காத்தடிக்கும். அந்த காத்துக்கு அப்படியே வளைஞ்சு குடிச்சு இருக்கும். நம்ம கூட சொன்னாங்களே, சுனாமி வரும்போது அந்த நாகப்பட்டினம் பாயிண்ட் காலிமர்ல இருக்கிற அந்த பசுமை மர காடுகள் தான் அந்த இடத்துல இருந்து அந்த சுனாமி வந்து காத்துனாங்க. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த மணலா இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையுடைய காத்துக்கு அந்த மரம் வந்து ரீங்காரம் ஆடுற மாதிரியே இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த மரத்தை பார்க்கும்போது. ஒரு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், ஒரு முள்ளு மாதிரி வரணும், முள்ளு இல்லை, அதுல இருந்து இலை வரும். அப்படி தகவமைப்பு. இந்த மாதிரியான பல நுணுக்கமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. நிறைய மரங்களை வந்து நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அந்த மதிக்கட்டான்னு சொல்லி எடுத்துனே காமிச்சனே, அதுல இருக்க மரத்துல போய் நீ என்னைய போய் கண்டுபிடின்னு சொன்னா என்னால ஒரு 3 மரத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. 35 வருஷமா வனத்துல நான் ஆராய்ச்சி பண்ணி. இதுதான் நம்முடைய வனம். இந்த வளம் இன்னைக்கு ஒரு கடைக்கோடிக்கும் மாணக்கணக்கணும் போகணும். ஒரு ரோட்டோரத்து இந்த மரங்கள்லாம் இருக்கணும். ஒரு அடர்கவின் காடா இருக்கணும்னா நினைச்சு பாருங்களேன். ஏன் இதை நமக்கு செய்ய முடியும்? கண்டிப்பா முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. சிறந்த விஞ்ஞானிகள் நாங்க இருக்கிறோம். இந்த விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கு சூரமன் மாதிரியும் நம்ம வனிதா மோகன் மேடம் மாதிரி பெரிய பெரிய உள்ளங்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வந்து ஊக்குவிக்கிறாங்க. நான் அரசாங்கத்திலிருந்து இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய விஷயங்கள் நம்முடைய அதிகாரிகளுக்கும் நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கும் எடுத்து வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயத்தை எடுக்கும்போது எந்த ஆட்சியாளரும் இது வேண்டான்னு சொல்ல வருவதே கிடையாது. நான் 35 வருஷமா அரசு அதிகாரிகளோட வேலை பார்த்திருக்கிறேன். எனக்கு எந்த விதமான நெருக்கடியும் எதையுமே யாருமே கொடுத்ததில்லை. எல்லாத்தையுமே வரைய இருக்கிறாங்க. இதுதான் சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு வனத்தை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டாம், நம்ம உருவாக்க முடியும்.
நம்ம ஏன் போய் ப்ரொஃபசர் மியாவாக்கியை பத்தி சொல்லிட்டு இருக்கணும்? எல்லா பத்திரிகையிலும் பார்த்தா நான் பார்ப்பேன், ப்ரொஃபசர் மியாவாக்கி காடுகள். மியாவாக்கின்னு ஒருத்தர் சொன்னாரு, சார் மியாவாக்கிங்கிற ஒரு மனிதன்றது நீங்க சொன்ன பிறகு எனக்கு தெரிஞ்சுனார். அந்த மாதிரிதான்.